மனிதனின் வாழ்வை செழுமைப்படுத்தும் இயற்கை சில சந்தர்ப்பங்களில் அச்சுறுத்தல் மிக்க சவாலாகவும் மாறிவிடுகின்றது. ஒளிவில் கடற்கரையோர பகுதியில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு தற்போது தீவிரமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் ஒழுவில் கரையோர பகுதி கடலரிப்பினால் பாரிய இயற்கை அழிவினை எதிர்கொண்டுள்ளமை குறித்து நாம் பல்வேறு தடவைகள் செய்தி வெளியிட்டிருந்தோம். தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் கடல் அரிப்பினால் ஒழுவில் துறைமுகத்தினை அண்மித்த சுமார் 100 மீட்டர் கரையோர பகுதி கடல் அரிப்புக்குள்ளானமை தொடர்பில் இறுதியாக கடந்த 22ஆம் தேதி நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். எனினும் 8 நாட்களுக்குள் மேலும் 10 மீட்டர் பகுதியை கடல் சூட்சுமமாக கபலீகரம் செய்துள்ளமை நிலைமையின் தீவிரத்தையே எமக்கு உணர்த்துகின்றது. கரை தாண்டி எழுகின்ற இந்த கடல் அலைகளின் நில ஆக்கிரமிப்பு நாள்தோறும் அதிகரித்து செல்கின்றது. இந்த நிலையில் எஞ்சியிருந்த வெளிச்சவீட்டுக்கு செல்லும் வீதியையும் கடல் அலைகள் அரித்து துவம்சம் செய்துள்ளன. கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட பாறாங்கற்களால் எதுவிதமான பயணம் ஏற்படவில்லை எனவும் இப்பகுதி மீனவர்கள் அங்கலாய்கின்றனர். நாளடைவில் கடலரிப்பு ஒளிவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான அபாயம் நிலவுவதையும் இந்த காட்சிகளின் ஊடாக எம்மால் அனுமானிக்க முடிகின்றது. அத்துடன் ஒளிவில் கடற்கரையோரத்தின் குடியிருப்பு பகுதியில் மக்களின் நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்து வந்த ஆற்றுடன் கடல் நீர் கலந்துள்ளமை இந்த பிரச்சினை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை மேலும் வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. விருந்தாளிகளாக அடிக்கடி வருகை தந்து கடலரிப்பை பார்வையிடுகின்ற அதிகாரிகள் இதனை தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்காமை கவலை அளிப்பதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இல்லை 100 மீட்டர் அங்கால இருக்கக்குள்ள நாங்க அந்த வாடி அங்க 50 அடிக்கு அங்கால வச்சுக்கிருந்தோம். 50 மீட்டருக்குள்ள வச்சுக்கிருந்தோம். கரையோர பகுதியை இடிச்சு 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 இப்ப இந்த ரோட்டையும் எடுத்துட்டு சாதவா நாங்க இந்த மீனவர் அங்க போகணும். அதுக்கு வழிபாடு இல்லாம நாங்க இருக்கோம் இப்போதைக்கு. கடலும் கடல் சார்ந்த நிலமும் எனும் நெய்தலின் வரைவிலக்கணத்தை மாற்றும் வகையில் ஒளிவில் கடற்கரை பகுதியில் ஏற்பட்டு வரும் கடலரிப்பின் தீவிரத்தை உணர்ந்து அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும்.